இந்த நாளிலும் கூட தெய்வனுடைய பிள்ளைகளாய் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிற இயேசுனுடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ராமாபுரம் கிறிஸ்தன் சபையார் மூலமாய் இந்த நாளில் இந்த ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த வேத கருத்தரனுக்காக அடியேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட அடியனுக்கு முன்பதாக பேசின சவரும் கூட தேவபக்தி குறித்து சிறப்பாய் பேசினார்கள். மீண்டும் அந்த நாளில் கூட 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 19 நாம் மீண்டும் வாசித்து 18ஆம் வசனம் 19, 23 வசனம் வாசிக்க படிக்கட்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 20 வாசிங்க. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாகிறேன். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இம்மினேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். சரி, இந்த நாளிலும் கூட நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னென்றால், அதாவது விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இருந்து சொல்றார். சரி, நம்ம அடிக்கடி படிக்கிற இந்த பாடத்தினுடைய தலைப்புனா விசுவாசம் நல் மனசாட்சி. சரி, விசுவாசம் என்ன, நல் மனசாட்சி என்னன்னு தெரிஞ்சிருந்தா இந்த காரியங்களை சிறப்பா இருக்குங்க. இதை யார் பவுல் எழுதுறான்னா தீமோத்தேயுங்கிற வாலிபனுக்கு எழுதுறார். ஒரு தனிப்பட்ட நபருக்கு அவர் அந்த இடத்துல எழுத காரணம் என்னன்னா, அன்றைக்கு நடந்த சம்பவங்கள் ஊழியத்துல மிகப்பெரிய பாதிப்பில் ஏற்படுத்தினால அந்த தீமோத்தேயுக்கு அதை குறித்து எழுதுறாருங்க. இப்ப நம்முடைய பாடம் என்னன்னா, முதலாவது விசுவாசத்தை பற்றி பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம் என்பது என்ன அப்படின்னு நமக்கு எல்லாரும் தெரியுங்க. இருந்தாலும் வசனத்தை கொண்டு அதை முதல்ல வந்து பார்க்கலாங்க. எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1ஆம் வசனம் பாருங்க. விசுவாசமானது நம்பப்பனுடைய உறுதியும் காணப்படாதனுடைய நிச்சயம்ங்கிறார். சரி, விசுவாசம்னா நம்பப்படும் உறுதி காணப்படாத நிச்சயம்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு நாம் யாரையும் தேவன் பார்த்தது இல்லைங்க. நம்ம யாராச்சும் தேவன் பார்த்துருக்கிறோமா? யாரும் பார்த்தலைங்க. பரலோகத்தை யாரும் பார்த்துருக்கிறோமா? இல்லைங்க. சரி, இந்த பரலோகத்தையும் பார்த்ததில்லை, தேவனையும் பார்த்ததில்லை. ஆனா இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்புற பேர் என்னங்க? விசுவாசம். 6ஆம் வசனத்தை பாருங்க. இந்த விசுவாசத்துக்கு இன்னொரு பாடத்தை கொடுக்குறாரு. அந்த வசனத்தை வாசி மறுபடி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாருங்க, நீங்க கிறிஸ்துவா இருந்தால், விசுவாசம் இல்லாமல் இருந்தால் நீங்க தேவனுடைய பிள்ளை அல்லன்ட்டார். விசுவாசம் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்தது பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசி. பாருங்க, தேவனிடத்தில் நீங்க வந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு நிச்சயமா நீங்க என்ன காரியத்துக்காக தேவனத்தில் வரீங்க அந்த காரியத்தை செய்வார் நம்பிக்கையோடு வர்றது பேரு என்னங்க? விசுவாசங்கிறார். சரி, எபிரேயர் 3:14 பாருங்க. கிறிஸ்துக்குள்ளான நீங்கள் விசுவாசம் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு முடிவு தொடக்கம் இருக்குதாமா. அது பாருங்க என்னன்னு. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு பரிந்து உறுதியாய் பற்று கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். பாருங்க, நீங்க ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை அந்த விசுவாசத்தை, அதாவது நீங்க மறிக்கிற வரைக்கும் உறுதியா இருந்தாத்தா உங்களுக்கு பரலோகத்திலும் சரி கிறிஸ்துவத்திலும் இருக்குதாமங்க பங்கு இருக்குன்னு சொல்லிட்டான். அடுத்து பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. அவருடைய இளைப்பாறுதல் பிரயோசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சரி, இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேரு, அதாவது தேவனுடைய அந்த மோசே ஆரோனை கொண்டு எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி அந்த இடத்துல படிக்கிறாங்க. இந்த 6 லட்சம் பேர் கிளம்பினாங்க பாருங்க. அதுல கடைசியா 2 பேர் தான் போய் சேர்ந்தாங்க. மீதி பேர் என்ன செய்யலைங்க, போகலை. இதுக்கு என்ன பாடம் சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த மோசையின் மூலமாய் தேவன் கொடுத்த 613 கட்டளை யாரும் என்ன செய்யலைங்க, நம்புனீங்க, கீழ்ப்படியில். அந்த பிரச்சனை. அப்படி ஒருவேளை நம்பி கீழ்ப்படிச்சிட்டாங்கன்னா
அந்த 2 பேரோட சேர்த்து எல்லாரும் போயிருப்பாங்க. அதனாலதான் அங்க பாத்தீங்கன்னா அவர்கள் கேட்ட வசனம் என்ன செய்யலைங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடி பாருங்க. அந்த இடத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் இங்க விசுவாசம்ங்கிறது என்னன்னா தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணுங்க, நம்பணும். ஒருவேளை நம்பிக்கை இல்லாத மக்களை நம்ம இருந்தோம்னா அது பேர் விசுவாசம் அல்லன்ட்டார். அப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசம் போக முடியாதுக்கு என்ன காரணம்னா தேவனுடைய வார்த்தையில கேட்டாங்க, விசுவாசம் இல்லை. அடுத்து பாருங்க எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வாசம். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதன் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க போதும். பாருங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க தேவனுடைய வார்த்தை படி நடக்கலைன்னா உங்களுக்கு என்ன உறுதிப்பட்டிருக்காங்க, தண்டனைன்னு ஒன்று இருக்குதாமா. பாருங்க இந்த தண்டனைக்கு நீங்க போகக்கூடாது, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாக்கூடாது அப்படிங்கறக்காக தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுங்க, விசுவாசத்து நடக்குன்னு சொல்றாருங்க. பாருங்க அடுத்து பாருங்க யோவான் 12:42 பாருங்க. யோவான் 12:48. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க தோன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்த்தோம். பாருங்க நியாய தீர்ப்பு நாளையும் கூட இந்த வசனம் தான் உங்களை நியாயம் தீர்ப்பு போதுமா. பாருங்க இந்த வசனம் நியாயம் தீர்க்கனாலதான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை என்ன சொல்ல பாருங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க இந்த விசுவாசம் எங்கிருந்து நமக்கு வருது பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கேட்கனால்தான் விசுவாசம் வருது. ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நீங்க கேட்கல நம்பலீங்கன்னா உங்களுக்கு விசுவாசம் என்ன செய்யாதுங்க, வராதுன்ட்டார். பாருங்க யோவான் 5:38 பாருங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. சரி இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு என்ன செய்யலாம், விசுவாசிக்கலையாமா, அதனால அவங்களுக்கு வசனம் என்ன செய்யலையாமாங்க, தரித்திருக்கலைன்னு சொல்லிட்டு. சரி இப்படி பாத்தீங்கன்னா எல்லா வசனங்களும் விசுவாசத்தை சார்ந்து வந்துட்டு இருக்கு. சரி இப்பொழுது நம்முடைய பாடம் என்னன்னா 1 தீமோத்தேயு 5:8 வசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 5:8 வசனம். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவனை விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனாய் இருப்பான். சரி இப்ப நம்முடைய பாடம் தொடங்குது என்னன்னா, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம் அனைவருமே இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசம் நல் மனசாட்சின்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். சரி இப்ப நம்ம எல்லோருமே கிறிஸ்துக்குள் ஞானஸ்தானம் எடுத்த நோக்கம் என்ன, எதுக்காக ஞானஸ்தானம் எடுத்தோம், எதற்காக தேவனுடைய பிள்ளையானோம், எதுக்காக நம்ம பரலோகத்தை நோக்கி போகணும், எதுக்காக நித்தியஜனை பெற்றுக்கொள்ளணும், இத்தனை கேள்வி அந்த ஞானஸ்தானம் விசுவாசங்கிற பார்த்து இருக்குது. இருந்தாலும் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல எங்க தொடங்குதுன்னா ஒரு சபையும் குடும்பம் என்னங்கிறாருங்க, ஒண்ணுங்கிறார். சபை எப்படியோ குடும்பம் அப்படி, குடும்பம் எப்படியோ அப்படியா சபைன்னு சொல்லிட்டார். இந்த சபையும் குடும்பம் என்னங்க ஒண்ணுங்கிறார். சரி நம்ம எல்லோரும் வார வாரம் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் சபைக்கு வந்துட்டு தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு கர்த்தருடைய பந்தி எடுத்துட்டு காணிக்கை செலுத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு நம்ம பாட்டு வீட்டுக்கு போயிடும். அடுத்த வாரம் அதே மாதிரி வரோம். இப்படி வருஷத்துக்கு எத்தனை வாரங்க, 52 வாரம் கடந்துருச்சு. இப்படி வருஷம் 52 வாரம் கடந்து போயிட்டே இருக்குது. ஆனா உங்களுடைய விசுவாசம் மட்டும் என்ன செய்யலைங்க, பெருகி இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்களோ அவங்ககிட்ட தான் அதுக்கான பதில் இருக்குது. ஊழியக்காரர்கிட்ட அந்த பதில் இல்லை. ஊழியக்காரருக்கு தேவன் கொடுத்த வேலை என்னன்னா வசனத்தை சொல்றது மட்டும்தான். அடுத்து நீங்க சபைக்கு வரும்போது வசனத்தை இப்படி வரலைன்னா ஏமா இப்படி வரலன்னு கேட்கதான் முடியும் தவிர உங்களை கண்டிக்கிறதுக்கு என்ன இல்லைங்க. அது கண்டிச்சா இன்னைக்கு என்ன ஆயிருங்க, சபைக்கு வராம போயிருங்க. போய் அவர்கிட்ட போய் என்ன அடுத்தது ஏமா நீ வரல அப்படி கெஞ்சி கூத்தாடி ஏதோ குழந்தை எப்படி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது சின்ன குழந்தைய ஃபர்ஸ்ட் பள்ளிக்கூடத்து அனுப்பும்போது அந்த குழந்தை கெஞ்சி அனுப்பாம பாருங்க, அந்த மாதிரி சபை மாறிடுச்சு.
ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன பாருங்க. இந்த 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசிலும் கெட்டவனுமாய் இருப்பான். சரி, இப்ப யோபு என்கிற ஒரு உத்தமனை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் யாருங்க? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுனான் தான். இந்த யோபுக்கு எத்தனை பிள்ளைகளுங்க? 7 ஆண் பிள்ளைகள் 3 பெண். இந்த 10 பேர்த்தையும் அவர் என்ன செய்வாருங்க? இரவு நேரத்துல சாப்பிட வர முன்னாடி எல்லார்கிட்ட உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, எப்ப நீங்க தேவனுக்கு விரோதமா ஏதாச்சு பாவங்களை செஞ்சிட்டீங்களா, தேவனுக்கு விரோதமா ஏதாச்சும் வார்த்தையில பேசிட்டீங்களா, தேவனோட வார்த்தையில விரோதமா ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாராமாங்க? அடுத்த காரியம் கடைசி வரும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து குடும்பத்தார்கள் எத்தனை பேர் காலையிலும் சரி இரவு நேரத்திலும் சரி உங்க மனைவி பிள்ளைகளை இது மாதிரி விசாரணை செய்து விசுவாசத்தை வர்த்திக்கிறதுக்கான காரியத்தை எத்தனை குடும்பத்தாளர்கள் செய்யறீங்க? இன்னைக்கு செய்றீங்களா? காலையில் எந்திரிச்சு குடும்பமா ஜெபம் பண்றது கூட இன்னைக்கு அநேக குடும்பம் இல்லை. இரவு நேரத்தில் குடும்பம் ஜெபம் பண்றது கூட இல்லை. புருஷன் ஒரு நேரத்தில் பண்ணிக்கிறாங்க, பொண்டாடி ஒரு நேரத்தில் பண்ணிக்கிறாங்க, பிள்ளைகள் அதுவும் இல்லை. இதுக்கு என்ன காரணம் பாருங்க, சொல்லார் பாருங்க. ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனான். இன்னைக்கு கணவன்மாருக்கு என்ன நினைக்காங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா போது, ஊழிக்கார பார்த்து ஒரு ஜெபம் கொடுத்தா போது, ஒரு வேதவாசி கொடுத்தா போது, நமக்கு அதுவே போதும். வீட்டுக்கு போனா அந்த அதிகாரத்துல செலுத்தக்கூடாது. பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 21 இருந்து 33 வரை குறிச்சு வச்சுவாங்க. அங்க ஒரு பாடம் சொல்லப்படுது. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு என்ன செய்யுங்க. அந்த தெய்வங்கிற யாராருக்கு சொல்றாருங்க? கணவன் மனைவிக்கு. பாருங்க, இந்த தெய்வ பயத்தோடு கணவனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்யணும்? மனைவி மதிக்கணும். அந்த கணவன் மனைவி எப்படி செய்யணுங்க? அன்போடு நட சொல்றாங்க. இதை செய்யும் போதா அந்த குடும்பம் விசுவாசத்துல என்ன செய்யுதுங்க? வர்த்திக்க போக முடியும், வளர்ச்சி அடை செய்ய முடியும். நீங்க நிறைய குடும்பங்கள் பாத்தீங்கன்னா இந்த காரியங்களை செய்யறது இல்லை. இந்த யோபுவை போல இந்த விசாரணைங்கிறது ஒன்று இருந்தா விசுவாசம் நாளுக்கு நாள் செய்யுங்க பெருங்குறார். ஆனா நாம இன்னைக்கு என்ன செய்யலைங்க? அதைய செய்யறது கிடையாது. பாருங்க, 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. இங்கே தீமோத்தேயுக்கு பவுல் கொடுத்த ஒரு ஆர்டர் பாருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடத்தையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. பாருங்க, இங்க என்ன சொல்லனா, இந்த விசுவாசம்ங்கிறது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணுங்க? மாதிரிங்கிறார். மாதிரி இல்லைன்னா நீங்க என்ன செய்யப்படுதுங்க? கிறிஸ்தவத்துல வளர முடியாது. உதாரணம், யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தை குறிச்சு வச்சுவாங்க. 1 இருந்து அந்த அதிகாரம் முழுது படிச்சு பாருங்க. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க எப்படி காட்ட முடிகிறாங்க? எப்படி காட்டணுங்க? இன்னைக்கு நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, விசுவாசம்ங்கிறது எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜெபகூடத்துக்கு வந்துட்டு போற பேர் தான் விசுவாசம் அப்படிங்களா? இல்ல, நிறைய பேர் அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா விசுவாசம்ங்கிறது அது அல்ல. இப்ப நீங்க வந்து வசனத்தை கேட்கறீங்க, ஆனா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட பாடம் பாத்தீங்கன்னா அது வசனத்தை கேட்க சொல்லுங்க, அது என்ன சொல்றாங்க? கிரியில காட்ட சொல்றாங்க. கிரியில காட்ட சொல்றாங்க. ஒரு கிறிஸ்தவன் கிரியில காட்டலைன்னா நீங்க விசுவாசம் என்ன செய்யுங்க? வளரையில சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு ஒப்பீடு சொல்றாரு அந்த வசனத்துல. இந்த பிசாசை நமக்கு ஒப்பீடு சொல்றாரு தேவன். பிசாசை ஒப்பீடு சொல்றாரு. அந்த வசனத்தை பாருங்க, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் திருப்பாங்க. பாருங்க, வசனம் 19-20 வாசிங்க. ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு சொல்றாரு, இந்த பிசாசம் ஒப்பிட்டு சொல்றாரு. இந்த பிசாசம் கூட யாரு பயப்படுதாங்க? தேவனுக்கு பயப்படுது. ஆனா அதுகிட்ட என்ன இல்லைங்க? கிரி இல்லைங்கிறார். பாருங்க, ஆபிரகாம் கிட்ட தேவன் சொல்றாரு, உன் பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்ய? பலி செலுத்துன்னு கேட்கிறாரு.
அவர் சொன்ன உடனே தன் மனைவி கிட்ட யார்கிட்ட கேட்கவே இல்லை. தேவன் சொல்லியாச்சுன்னு சொன்னவன் நினைச்சு அடுத்த நாள் காலையில் தன்னுடைய வேலைக்காரர் கூப்பிட்டு நேரம் அவர் சொன்ன இடத்துக்கு போயிட்டாரு. சரி, போயிட்டு அங்கோட திரும்பி வந்துருக்கலாம். அவர் அப்படி கூட செய்யலைங்க. பாருங்க, போனவனே தன் வேலைக்காரர் நிறுத்திட்டு அவருடைய மகனும் ஈசாக்கு ஆபிரகாம் மட்டும் நினைச்சாங்க அந்த பலி செலுத்துறது கட்டையை தூக்கிட்டு போறாங்க. பாரு, அப்பா அவர் கேட்கிறாரு, அப்பா நம்ம பலி செலுத்த போறோம் ஆடுங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாருங்க? அது தேவன் பார்த்துக்கான்னு சொன்னார். பாருங்க, இது இந்த பிரச்சனை நடந்து இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு. பாரு, அங்க போனவனே கட்டையில் அடுக்கிறாரு. பாரு, தான் பிள்ளை என்ன செய்யறாரு? இப்போ படுத்துட்டாரு. இப்ப ஏற்கனவே கேட்கிறாரு அவரு, அப்பா ஆடை எங்கன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு தேவன் பார்த்து வர்றாரு. அந்த ஆடு நீதாங்கிறது அவருக்கு தெரியல. பாரு, படு சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, வால் எடுக்கிறாரு, வெட்ட போயாச்சு, வெட்ட ஓங்கியாச்சு, கழுத்துக்கிட்ட வந்துருச்சு. அப்பதான் தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே நில்லு. பாரு, இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு, இப்பொழுது நீ விசுவாசம் செய்ய நான் அறிஞ்சிட்டேன்னு சொல்றாரு. நீங்க விசுவாசம்ங்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு வந்துட்டு இந்த வசனத்தை வாசிக்கிறது, இந்த பாட்டு பாடுறதுனால மட்டும் விசுவாசம் சொல்லி நம்பிட்டீங்கன்னா அது அல்ல. நீங்க ஒவ்வொரு வாரம் கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி உங்களுடைய இருக்கிற இடத்துல கிரியின் மூலமா வெளிப்படுத்துற மூலமா தான் நீங்க விசுவாசம் வளரணும். தவிர கிரி இல்லாமல் ஒரு மனிதன் விசுவாசம் வளர முடியும்னா முடியவே முடியாது. அப்படியானா இந்த தீமோத்தேயுக்கு பாருங்க, அங்க சொல்றாரு, நீ எப்படி நிலைமை குறித்து ஒருத்தர் கூட அசதி பண்ணாதபடிக்கு வார்த்தை, நடக்கை, அடுத்து என்ன சொல்றாருங்க? அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும். பாருங்க, விசுவாசிகளுக்கு மாதிரி. பாருங்க, அந்த கிரிகளை காட்ட சொல்றாரு. கிரி இல்லைன்னா நீங்க செத்தம் சொல்லிட்டோம். கிரினா செத்தவங்க. அப்படியானா நமக்கு என்ன தேவைங்க? மாதிரிங்க சொல்றாரு. சரி, மாதிரினா நம்ம எப்படிப்பட்ட மாதிரி பண்ணணும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாரும் தெரியும். என்ன வசனங்க? கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே. சரி சரி, கிறிஸ்துவோட சிந்தைங்கிறது என்னன்னு பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, கிறிஸ்துனுடைய சிந்தை தான் நமக்கு ஆயுதமா இருக்கும் சொல்றாரு. அடுத்து பாருங்க, 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அங்க சொல்றாரு இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றும்படி உங்களுக்கு என்ன சொல்றாங்க? மாதிரியை பின்வைத்து பண்ண சொல்ற. அந்த மாதிரிங்கிறது என்ன தெரியுங்களா? யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வாயே. நான் வானத்திலிருந்து வந்தேன். யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வாயே. நான் வானத்திலிருந்து வந்தவன். பாருங்க, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பாருங்க, நம்முடைய மாதிரி எப்படின்னு புரிஞ்சுவாங்க. பிதாவானவர் இடத்துல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றாரு. பாருங்க, 33 ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்றாரு. பாருங்க, பிதா சொன்னதை தவிர்த்து இயேசு கிறிஸ்து ஏதாச்சும் வேற செஞ்சிருப்பாரா? ஒண்ணுமே செய்யலிட்டார். பாருங்க, அவர் சுயமாய் ஒண்ணு செய்யலிட்டார். ஒரு கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உங்களுக்கு வேதத்திலிருந்து என்ன போதிக்கப்படுதோ அந்த வசனத்தின்படி நடக்கிறதா ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை. தவிர அதை மீறி செய்யக்கூடாது. இன்னைக்கு சபையாருடைய நிலைமையில என்ன யோசிச்சு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் இல்லாம போற காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இந்த வேதத்தை அதிகமான நேரத்தை செலவிடுறது இல்லை. இப்ப பிரதர் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அதிகமான நேரத்தை இந்த சினிமாக்கள் அப்படிங்கிற நோக்கத்துக்கு சொல்றாரு. சரி, உதாரணமா நம்முடைய பாடத்துக்கு போயிடலாங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் மாதிரி எடுத்துக்கோங்க. 1ஆம் வசனத்து 3 வசனம் வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசிங்க. நம்முடைய ரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும்
கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கும் ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக. போதும். இப்ப இந்த 3ஆம் வசனத்தை பாருங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாய் இராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டுன்னு சொல்றார். இன்னைக்கு விசுவாசத்தை நீர்த்து போக செய்யறது, விசுவாசம் வளராமல் போறதுக்கு இந்த வசனத்தில் இருக்கிற காரணம் தான் முக்கிய காரணம். என்ன காரணம்? இன்னைக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா எல்லாருடைய கையில செல்போன் இருக்குதுங்களா? இருக்குது. யாரா செல்போன் இல்லாம ஒரு பாத்ரூம் போறாங்களோ அல்லது ஊருக்கு போறாங்களோ வேலை போறாங்களா? 24 hours பாக்கெட்ல வச்சுக்கிறாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி. சரி, நாங்க இந்த செல்போன்னால நமக்கு பக்தி விருத்தி வருதுங்களா? நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ் பாருங்க. நீ கிறிஸ்தவங்க சொல்றாங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போய் பாருங்க. விசுவாசிகளுக்கு மாதிரி இருக்குங்களா? சினிமா பாட்டு வச்சிருக்கிறீங்க, அடுத்து உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற மைண்ட் செட் என்ன அதை வச்சிருக்கிறீங்க. இதை உலகம் பூரா பாக்குறாங்க, உங்களை காரி துப்புறாங்க. உங்களை யார் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க? தேவன் வானத்துல பார்த்துட்டு இருக்காரு. சங்கீதம் 53:1-2 வசனம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 53:1-2 வசனம் வாசிங்க. சங்கீதம் 53:1-2 வசனம். போதுங்க. தேவன் இல்லை என்று யார் சொல்றாங்க? மதியேடன், பைத்தியக்கார, அறிவில்லாத, முட்டாள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அறிவில்லாத மக்களாட்ட தேவனுடைய பிள்ளை சொல்லிட்டு சினிமா பாட்டுகளும் உங்களுக்கு இஷ்டத்துக்கு வச்சிருந்தீங்கன்னா உங்களை மேல ஒருத்தர் பார்த்து இருக்காரு. அவர்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? உங்களை விட கேடு கட்ட எவனும் கிடையாது சொல்லிட்டார். தேவனுடைய பிள்ளைக்கு என்ன சொல்ல தெரியுங்களா? நீதிமொழிகள் 1:7 சொல்றாருங்க. பாரு, வாசிங்க அதே. நீதிமொழிகள் 1:7. கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தை போல தெரிஞ்சுறாங்க. அப்ப நீ கர்த்தருடைய பிள்ளை பேர் வச்சுட்டு கர்த்தருக்கு பயப்படாம இந்த முட்டாள்கள் செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருந்தா இந்த முட்டாளுக்கு உனக்கு என்ன இல்லைங்க வித்தியாசம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. 24 hours செல்ல நோட்டிட்டே உட்காந்துருக்காங்க. இதுல ஏதாவது பக்தி விருத்தி வருதா சொல்லுங்க? அதே அந்த செல்போன்களை பயில் வச்சுக்கலாம், வசங்களை பார்க்கலாம், அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வரமாட்டேங்குது. பாரு, மீறி இந்த செல்போனை பார்க்கணும் சொன்னா சண்டை தான் வருது. கிறிஸ்தவர்களுக்கு நமக்கு கட்டளை என்னன்னா, வேதத்தின்படி வசனப்படி இது தவறுன்னு சொன்னா அதை அன்போடு ஏத்துக்கிட்டு அதை செய்யக்கூடாது. அவன் தான் கிறிஸ்தவன். நான் வசனம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு மட்டும்தான் போகும்போது எனக்கு வசனம், மத்த 6 நாளுக்கு வசனம் சொல்லக்கூடாது அப்படி சொல்ற கிறிஸ்தவங்களா? இங்க சொல்றாரு பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடி விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல். பாருங்க, இந்த காரியங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்குதா? இதனால் பக்தி விருத்தி உண்டாக்குமா? இல்லைன்னு சொல்லிட்டார். பாரு, அடுத்து பாருங்க. கட்டுக்கதையிலும் முடிவில்லாத வம்ச வரலாறையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டு. அப்போ செல்போனுங்கிறது நீங்க பேசுறதுக்காக வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. மீறி அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களை விட பைத்தியமாகி நாளைக்கு தேவனுடைய சபை விட்டு விலை ஓடி இருக்கு. நிறைய பேர் நீங்க அப்படிதான் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க சபையாருடைய பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி, நீங்க காலேஜ் போகும்போது உங்க பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துறேன். அந்த பிள்ளை படிக்கிற சம்பந்தம் பார்த்தாம ஜெயிக்கலாம். அந்த செல்போன் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளை என்ன செய்யறானுங்க? படிக்கிறதும் இல்லாம கெட்டு போய் விசுவாசம் எல்லாம் போய் கடைசியில பாரு, அந்த அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு அடிமையாகி அந்த பிள்ளை பேச்சு கேட்டு போயிடும். இந்த அம்மா அப்பாவுக்கு இருக்கிற விசுவாசம் என்ன செய்யலைங்க? இல்ல. பாருங்க, இந்த பிள்ளைய கடைசியில் எப்படி இருக்குன்னா, இந்த பிள்ளை அம்மா பெத்ததா இல்ல அந்த பிள்ளை அம்மா பெத்தங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாரு, வேதவசனம் சொல்லுது தாய் தப்பன் மாதிரி தான் பிள்ளைகள் கீழ்ப்படியும் சொல்லுது. இன்னைக்கு நிறைய தாய் தப்பன்மாருங்க இந்த செல்போனுகள் இந்த மாதிரி பிரச்சனைனால பிள்ளைகள் கீழ்ப்படிச்சு போய் அவங்க விசுவாசத்தை அழைச்சிட்டு போயிடும். இதை ஊழியக்காரர்கிட்ட ஆலோசனை கேட்கறது, வீட்டுல நடக்கிற பிரச்சனை சொல்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு எதுக்கு வர்றீங்க? 6 நாள் உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனை எதா இருந்தாலும் ஊழியக்காரர்கிட்ட சொல்லி
ஐயா இந்த மாதிரி வீட்டுல என் மனைவியினால பிரச்சனை, என் பிள்ளையினால பிரச்சனை, என் கணவனால இப்படி பிரச்சனை, இதுக்கு என்ன வேதத்தினுடைய வசன சொல்யூஷன் சொல்லி இருக்குது எனக்கு சொல்லுங்க, நான் கேட்டு போறேன் அப்படின்னு யாராச்சும் போய் நாட்கள் கேட்கறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுங்களா? நம்ம குடும்ப பிரச்சனை ஊழியக்கார தெரிஞ்சிடக்கூடாது. உன் பிரச்சனை ஊழியக்கார தெரியலனா நீ பரலோகத்துக்கு போக மாட்டா, நரத்து போய் தெரியுமா முதல்ல. நீதிமொழியில் சொல்றாரு, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நினைச்சிருவாங்க, விழுந்து போவாங்க. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாங்க. பாருங்க, நீங்க நாள்தோறும் உங்க வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லார்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆலோசனை இல்லைன்னா நீங்க கெட்டு போயிருங்க. பாருங்க, 1 தீமோத்தேயு 1:3 சொல்றாரு, இதெல்லாம் பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லைட்டார், விசுவாசத்துக்கு ஏதுவா இல்லைட்டார். உனக்கு விசுவாசம் இருந்தா தான் பக்தி விருத்தியா வருங்கிறாரு. விசுவாசம் இல்லைன்னா பக்தி விருத்தி வராது. அப்படியானா உங்களோட விசுவாசம் எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. எங்கேயுமே இல்லை. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை இவங்க சொல்றாங்க. இப்ப பிரதர் சொன்னாரு, நம்ம 4 மணிக்கு எதிர்த்து ஜெபம் பண்ண சொல்றாரு. 3 மணிக்கு சொன்னார் அவரு. ஆனா அதிகாலைங்கிறது நான் 3 பிரதருடைய அதெல்லாம் பார்த்தாலும் இங்க 4 மணி தான். அந்த ஜாமங்கள் படி பார்த்தா வேத்த யூதருடைய முறையில் பார்த்தா முதல் ஜாமா, 2ஆம் ஜாமா, 3ஆம் ஜாமா பார்த்தா 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. பாரு, இந்த 4 மணிக்கு எத்தனை குடும்பத்தை எந்திரிக்கிறீங்க? எந்திரிக்கிறோமா? ஒண்ணு புரிஞ்சுவாங்க, உங்க விசுவாசம் உங்க பிள்ளைகளுக்கு வரணும்னா அம்மா அப்பா தான் மாதிரி. அம்மா அப்பா 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணா அந்த பிள்ளைகள் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அம்மா அப்பா 4 மணிக்கு எந்திரிக்கலையா அந்த பிள்ளையும் எந்திரிக்க மாட்டான். அந்த பிள்ளைக்கு விசுவாசம் வளராதுங்க. நீங்க உங்க பிள்ளை கெடுக்கிறது யாருன்னா தாய் தகப்பன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு உங்க சுயநலம் தான் முக்கியம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு தூக்கம் தான் முக்கியம் நினைக்கிறீங்க, உங்களுக்கு வேலை செஞ்சு வந்து உடம்பு தான் டைம் நினைக்கிறீங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுடைய சூழ்நிலை முக்கியம்னு பார்க்காதீங்க, நம்முடைய விசுவாசம் தான் முக்கியம் நினைச்சு பாருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அது தெரிஞ்சா நீங்க விசுவாசம் வந்திருக்கீங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 17:11 பெரிய நாட்டு மக்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 17:11 வாட்சி பாருங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கணும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். சரி, இப்ப இந்த பெரிய நாட்டு மக்கள் பாருங்க, வசனத்தை படித்து அதன்படி செஞ்சதுனாலதான் அவங்களுக்கு என்ன செய்யாங்க? நற்குணசாலிகள் இருந்தாங்க. சரி, நீ காலையில் எந்திரிச்ச உடனே உங்க பிள்ளைகளுக்கு அம்மா எனக்கு பால் வேணும், டீ வேணும், பிஸ்கட் வேணும், இதை கேட்டு ஒடியறாங்க. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளைகளுக்கு காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு வசனத்தை படிச்சு மனப்பாடம் பண்ணி சொன்னாதான் காப்பி அப்படி சொல்லி பாருங்க. பிள்ளைகளுக்கு படிப்பான படிக்க மாட்டாங்க, படிப்பான படிக்க மாட்டாங்களா? படிப்பாங்க. அதுக்கு அம்மா அப்பா நீங்க முயற்சி பண்ணணும். எப்ப பார்த்தவங்க பிள்ளைகள பேச்சு கேட்டு அது குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது. சரி, குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறீங்கல்ல. இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் எத்தனை வயசுல பிரசவம் பண்ணார்? எத்தனை வயசுங்க? நீங்க எல்லாம் பிள்ளைகளை பெத்துட்டீங்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு 4 குழந்தை இருக்குது, 5 குழந்தை பெருமையெல்லாம் சொல்லாதீங்க. எந்த ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து போல 12 வயசுல தேவாலயத்துல பிரசவம் பண்ண வைக்கிறானோ அவன் தான் உண்மையா கிறிஸ்து சொல்லிட்டான். சும்மா நீங்க பிள்ளைகளை பத்தி என் பிள்ளை அந்த ஸ்கூல் படிக்குது, இந்த ஸ்கூல் படிக்குது, இன்ஜினியர் ஆயிட்டாங்க, இதெல்லாம் பெருமை கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கான பெருமை என்ன? வேத வசனத்தை இயேசு கிறிஸ்துவை போல 12 வயசுல உங்க சபையில பிரசவம் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி எடுங்க. அப்பத்தான் நீங்க உண்மையான தாய் தப்பன், உண்மையான கிறிஸ்தவன் தேவனுக்கு சொல்லு. சும்மா அதை வச்சு போட்டு உன் பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்குது, என் பிள்ளை இப்படி மார்க் எடுத்துட்டேன், இதெல்லாம் பெருமை இல்லை. சரி, நான் கேட்கிறேன், உன் பிள்ளை படிக்க வைக்கிறீங்க, நல்லா மார்க் எடுக்கிற, டாக்டரா இன்ஜினியரா எது வேணா இருக்குங்க, எல்லா பணத்தை சம்பாதிக்கிற, வீட்டு சம்பாதிக்கிற, நாளைக்கு செத்து போனா அவன் ஆத்மா எங்க போகும்? எங்க போங்க? பரலம் போகலா? இந்த படிப்பு அவனை பரலத்துக்கு கொண்டு செல்லுமா? இந்த வசதி அவனை பரலத்துக்கு கொண்டு செல்லுமா? இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரம் நெத்திஜனை பெற்றுக் கொடுக்குமா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து மார்க் சொன்னாரே, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு அந்த கணக்கு போட்டு பார்க்க சொன்னார் கால்கேசன். இந்த பணம் சொத்து இந்த உலகத்துல ஆஸ்தி எல்லாம் போட்டுட்டு கடைசியில ஜீவனுக்கு போட்டு பாரு, அதுக்கு ஈடு என்ன வருங்க கேட்கிறார். என்ன வருங்க? 0 தான். புரிஞ்சோம். ஆனா அவர் சொல்றாரு, இந்த ஜீவனுக்கு ஈடா என்னத்தை கொடுப்பான்னு கேட்கிறார். அது கொடுக்க முடியுமா? முடியுங்களா? முடியவே முடியல. பாருங்க, யோபு போல தன் பிள்ளைகளை வளர்க்க முதல் பாருங்க. ஆபிரகாம் தன் பிள்ளை ஈசாக்கு சரியை வளர்த்தினார், ஈசாக்கு யாக்கோப்பை வளர்த்தினார், யாக்கோப்பு 12 பிள்ளைகளை வளர்த்தினார். அந்த வாரிசு எதுக்காக சொல்லப்படுதுங்க? ஒரு புரிஞ்சுவாங்க,
உங்களுக்கு அப்புறம் உங்க பிள்ளைகளை வளர்த்துறீங்கன்னா உங்களுக்கு வாரிசு கிடையாது, நீங்க அதோட உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. மல்லியா 2ஆம் இடத்துல சொல்றாரு, தெய்வ பக்தி உள்ள சந்ததி பெருமடைன்னு சொல்றாரு. அந்த சந்ததிக்கான அர்த்தம் என்ன? ராஜா பிறக்கான அவருக்கு பையன் அவர் பின்னாடி வரணும், அவர் பையன் பின்னாடி அவர் பையன், இப்படி வாரிசுகள் வரணுங்க. அதான் கிறிஸ்துவ மார்க்கம் அர்த்தம். இவங்கனால சத்தியம் பரவதாமா. நீங்க நினைக்கிறீங்க உங்களோட முடிஞ்சு வச்சு உங்க பிள்ளை இஷ்டத்துக்கு விட்டுட்டு அவன் வேற அந்நிய ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிவிட்ட அந்நிய பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அவன் கிறிஸ்து தெரியலனா உங்களுக்கு எங்க இருக்கு வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க, இருக்குதா? வாழ்க்கை இல்லைங்களே. நீங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா போகுது, சும்மா உட்காந்து அப்பா திராட்சை கொடுத்தா ஊழிகர்ட்ட காணிக்கு போட்டு ஐயா ஜெபம்னு சொல்லி போனா போகுது, அப்படித்தான் நினைக்கிறீங்க தவிர இந்த விசுவாசத்துக்கான அடுத்த கட்டம் என்ன? மாதிரிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒண்ணுமேட்ட இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக, நமக்கெல்லாம் நான் பிறக்கவே இல்லைன்னு சொல்றேன். உங்க அம்மா அப்பா பிறக்கல, அவங்க அம்மா அப்பா பிறக்கல, யாருன்னே தெரியாது. இன்னைக்கு அவரை பத்தி நான் பேசுறோமா? ஏன் பேசுறோம்? மாதிரி பிதாவுக்கு அடுத்த மாதிரி யாருங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அடுத்த மாதிரி யாருங்க? பவுல். பவுலுக்கு அடுத்த மாதிரி யாரு? அப்போஸ்தலர் வர்றாங்க. அதுக்கப்புறம் வேதவசனம். இதையெல்லாம் ஏன் நான் படிக்கிறோம்? அவங்களுக்கு போல நாமளும் மாறும், அவங்களுக்கு போல விசுவாசத்துல நாம உறுதியா இருக்கணும், அதுக்காக நம்ம படிக்கிறோம். இல்லைன்னா கிறிஸ்துவம் அல்ல. ஆனா நாம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம சம்பாரிச்சோம், சாப்பிட்டா, தூங்கணும், செல்போன் பார்த்தா, டிவி பார்த்தா, ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சிக்கன் சாப்பிட்டா அவ்வளவு முடிச்சு. கிராமத்துல ஒரு பழம் அடிக்குது, வெந்தத திம்பா விதி வந்தா சாவும், அவ்வளவு முடிச்சு. எப்படிங்க வெந்தத திம்பா? ஆமா, கிராமத்தை அப்படி சொல்லுவாங்க, எங்க ஊர் பக்கம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சாப்பாடை வேக வச்சு சாப்பிட்றான், அது விதி எப்ப வருதோ சாவு, செத்தா போதும். நான் கேட்கிறேன், விதியும் கிடையாது, சாவும் கிடையாது. தேவன் யாராருக்கு எந்த நேரத்தை தீர்மானிச்சுக்காதான் நடக்கு. உனக்கு இதுதான் தீர்மானம், இந்த நாள் வரணும் தான் வரும். நீ கர்த்தருக்கு பயந்தா அந்த சாவை தேவன் தள்ளி போடுறாங்க. நீதிமொழி 10:27 சொல்றாங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பண்றனாலதான் துன்மார்க்குடைய வருஷம் என்ன செய்யுங்க குறுகி போகிற. நீ கர்த்தருக்கு பிரியம் இல்லாம துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய விசுவாச விரோதமா நடந்தீங்கன்னா உன்ற ஆயுசு நாள் குறைஞ்சிரு, தேவனுடைய சீக்கிரம் எடுத்துரும். அதே கர்த்தருக்கு பயந்து உண்மையா வாழ்ந்து பாரு, உன்னால சில ஆத்மாக்கள் ரட்சிப்படுவாங்க, உன்னால் நன்மை நடக்கும் நினைச்சானா தேவனோட ஆயுசு கூட்டி கொடுப்பாங்க. இந்த காரியங்கள் தெரியாம நாம் கிறிஸ்துவ வாழ்ந்தா அது பிரயோஜனம் இருக்குதா? பிரயோஜனம் இல்லை. அப்படி ஏன்னா இங்க 3ஆம் வசனம் பாருங்க, தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவா இல்லாத டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது, நம்முடைய நாயங்கள் வெட்டி நாயங்கள் பேசிட்டு இருக்கிறத இதெல்லாம் தவிர்த்துரு. கிறிஸ்துவங்கன்னா என்ன செய்யுங்க, வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா, வீட்டுல உணவு சமைச்சு வச்சுட்டு அடுத்து என்ன செய்யுங்க, தாய் தப்ப தாய்மார்க உங்க பிள்ளைகளை உட்கார வச்சு யோபை போல, நீ பள்ளிக்கூடம் போனியப்பா, நல்லா படிச்சியா, ஸ்கூல்ல டீச்சர் என்ன பாடம் சொல்லி தந்தாங்க, சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டியா, தேவகுரமான பாடங்கள் ஏதாவது செஞ்சுட்டியா, இதை தாய் தப்பன் ஒரு அப்பா வரலைன்னா அம்மா உட்காந்து அதை விசாரிக்கும். ஆனா இந்த அம்மா என்ன செய்யறாங்க, என்ன செய்வாங்க, வந்தவொடனே சமையல் செய்ய வச்சு போட்டு, இப்ப துரித உணவுகள், அதாவது பாத்தீங்கன்னா கணவர் போன் பண்ணி சொல்லிடுறாங்க, கடையில வாங்கிட்டு வந்துருக்கு. நிறைய வீடு அப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க, யாருமே சமைக்கிறது இல்ல வீடுகள்ல. காரணம் என்னங்க, அங்க சீரியல் போயிரு, என்ன செய்யுங்க, சீரியல் போயிரு, சமைச்சாங்க பார்க்க முடியாது, அதனால கடையை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்க வேண்டாம். ஒரு கிறிஸ்துவ பெண்மணிக்கான அழகு என்ன தெரியுங்களா, அவங்க வீட்டுல சமைச்சு கொடுத்தாதான் ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளை விசாரிச்சு விசுவாசத்துல வளர்த்தோம். ஒரு உதாரணமா 1 தீமோத்தேயு புத்தகத்துல பாருங்க, அதாவது 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு குடும்பத்தை பத்தி நமக்கு தெய்வன் ஆச்சரியமா சொன்னார் பாருங்க. அந்த வசனம் வாசிங்க, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரங்க, வசனம் பாருங்க 4, 5, 6. விசுவாசத்தை நினைவு கூர்கிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நாம் சோதரிக்கிறோம். பாருங்க என்ன சொல்றா, என் முன்னோர்கள், என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, அவங்க தாத்தா, இவங்க எல்லாம் இருந்தனால்தான் நான் இப்படி ஒரு விசுவாசத்துல வந்தேன், இவங்க இருந்தனால்தான் நான் உண்மையான தேவனை தொழுது எனக்கு வாய்ப்படிச்சேன்னு சொல்லி அந்த தீமத்தை சொல்றாரு. அடுத்து வாசிங்க. அந்த விசுவாசம் உன் பாட்டியாகிய ஆவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அந்த தீமோத்தேயுக்கு விசுவாசம் எப்படி பெருச்சாமாங்க, முதல்ல அவங்க பாட்டி, அடுத்தது அவங்க தாய், அதுக்கப்புறம் உனக்குள்ள நிச்சயிக்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய நம்ம கிறிஸ்தவ பெண்கள் பாத்தீங்கன்னா பைபிளே படிக்கிறது இல்ல. உதாரணமா இன்னைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு முழுக்க 100% யார் காரணம்னா தாய் தப்பன் மாதிரி தான் காரணம்.
அதுல குறிப்பா அதிகமான நேரம் வீட்டுல இருக்கிறாருன்னா தாய் தப்பன்மார்ந்த பெண்கள் தான். கணவன் வேலைக்கு போயிடறாங்க, பெண்கள் தான் இருக்கிறீங்க. இந்த பெண்கள் தான் வீட்டுல இருக்கிறவங்க பெண் பிள்ளைகளுக்கும் சரி ஆண் பிள்ளைகளுக்கும் சரி என்ன செய்யுங்க, பைபிளை படி சொல்லணும், ஸ்கூல் பாடங்களை படி சொல்லணும், ஜெபம் பண்ண கத்துக் கொடுக்கணும், பாட்டு பாட கத்துக் கொடுக்குற வேலை யாருங்க? வீட்டுல இருக்கிற பெண்களுடைய வேலை. பாருங்க அதான் செஞ்சிருக்கிறாங்க. யாருங்க? தீமைத்தனுடைய பாட்டியும் ஒரு தாய். இதை உங்க பிள்ளைகளுக்கு செய்யலினா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு பேர் சொல்ற அளவுக்கு கிறிஸ்தவத்துல யாரும் இல்லை. தாய் தப்பனோட புரிஞ்சுக்கோ பேர். அது கீழே சொல்ல பாருங்க, 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டு. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? உனக்கு இருக்கிற தேவரத்தை அனல் மூட்டி எழுப்பின அர்த்தம் என்ன தெரியுங்களா? எங்கிட்ட இருக்கிற விசுவாசம் உனக்கு சொல்லி கொடுக்கணும். அனல் மூட்டுங்க தீய வச்சு சொல்றாரு அதுங்களா? அந்த அனல் இல்லைங்க. நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசத்தை மத்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுங்க, சொல்லி கொடுக்க சொல்றாருங்க. இன்னைக்கு தாய் தப்பன்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிள்ளைகளை பெத்துட்டு போட்டு ஸ்கூலுக்கு போய் அவன் ஒரு வேலைக்கு போயிடுச்சுன்னா அவன் சம்பாரிச்சு பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது பூமிக்குரிய உன்னுடைய பிழைப்புக்கான வழி. அவ்வளவுதான். நீ மரிச்சு போனா உன்னுடைய ஆத்மா நித்தியஜீவன் வாங்கணுமே, பரலோகத்துக்கு போகணுமே, நியாய திருப்பலா தேவன் மட்டும் நிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா இந்த தீமத்தையனுடைய தாயும் பாட்டு செஞ்ச வேலையை இங்க இருக்கிற பெண்களுக்கு செய்ய உங்க பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு ஒரு வாலிப்புல ஞானஸ்தானம் எடுத்தாங்க பாருங்க. அந்த மாதிரி சின்ன குழந்தையில இருந்தே அவங்கள சிறு வயசுல இருந்தே எப்ப அவங்க பேச்சு வந்துருச்சோ அப்படி இருந்து என்ன செய்யணுங்க, அவங்க வேதவசனத்தை கத்துக் கொடுக்கும். அப்படி கத்துக் கொடுக்கும் போதுதான் உங்க விசுவாசம் எல்லா பக்கம் என்ன செய்யுதுங்க, பெருகுது. இல்லைன்னா பெருகாது. நீங்க நிறைய பேர் பாருங்க, அம்மா அப்பா பிள்ளைகளை வளர்த்துவாங்க, இந்த திருமணம் வரும்போது அந்த பிள்ளைகள் தேவநாமத்தை கேவலப்படுத்தி நீ போயிடறாங்க. நிறைய பேர் ஆண் பிள்ளைகளும் சரி பெண்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுத்ததா? பாரு, யாக்கோப்பு 12 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அவனுக்கு யாருங்க? யாக்கோப்பு. ஒரு பெண் பிள்ளை இருந்தாலா? யார் அவ பேருங்க? தீனாள். என்ன செஞ்சாலுங்க? அப்பா பேச்சு கேட்காம ஊர் சுத்த போனாலுங்க. என்னாச்சுங்க? நீதிமொழி ஒரு வசனம் இருக்கு, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைய தாய் தம்பளுக்கு என்ன கொண்டு வருங்க, வெக்கத்தை உண்டு பண்ண சொன்ன மாதிரி அந்த பெண் பிள்ளை பாருங்க மிகப்பெரிய அவமானத்தை தான் கொடுத்துட்டோம். இன்னைக்கு சபையாருடைய நிறைய பெண் பிள்ளைகள் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது காரணம் யாருன்னா அந்த அம்மா அப்பா தான் கண்டுபிடிச்சோம். விசுவாசம்ங்கிறது மாதிரி. அம்மா அப்பாவுக்கு அடுத்த மாதிரி யாருங்க? பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு அடுத்த மாதிரி அவங்க பிள்ளைகள். இப்படி ஒன் பை போயிட்டே போனுங்க. இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டக் ஆனாவே உங்க வாழ்க்கை முடிச்சு போச்சு. ஸ்பீட் பிரேக் மாதிரி ஆயிடுச்சு. நீ இங்காம போயிட்டு போகணும். அதான் விசுவாசம். இடையில நின்றுச்சுன்னா உங்க விசுவாச வாழ்க்கைக்கு யாரும் கேரண்டர் இல்லை. தெய்வன் அதுக்கு தான் உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த பூமியில் இருக்கிறக்குள்ள உங்க பிள்ளைகளும் சரி நீங்களும் சரி என்ன செய்யணும், குடும்பத்தை பாதுகாப்பு சொல்லிட்டாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த தீமத்தையினுடைய பாட்டி தாய் 2 பேர் எப்படி விசுவாசம் வளர்த்துறாங்களோ அதே போல தாய் தப்புன்னு மாதிரி நீங்க ஏதோ ஞானஸ்தானம் சபைக்கு வந்தா போதும், உங்க பிள்ளைகளை அதே மாதிரி வளர்த்து பழக்கம். அப்பதான் அதுக்கான மாதிரிங்கிறது கண்டிப்பா வருது. அடுத்து பாருங்க, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த விசுவாசம் இல்ல 1 தீமோத்தேயு 1:5. என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. சரி பாருங்க, இந்த விசுவாசத்துல மாயமான பண்றது கூட இருக்குதாமா. எப்படிங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தா ஊழிக்காரன் முன்னாடி தோத்துரும் போறதா அவர்கிட்ட பேசுற பார்த்தா அந்த மாதிரி ஒரு விசுவாசி கிடையாதுன்னு நினைக்கிறார். அவரும் பார்த்து நினைச்சிருவாருங்க, பரவாயில்லன்னு நினைச்சிருவாரு. ஆனா மீதி ஆறுநாள் என்ன நடக்குது அவர் தெரியுங்களா? உங்களை யார் பார்த்துட்டு இருக்காங்க? சங்கீதம் 53 2ஆம் வசனம் பார்த்து பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பாருங்க, தேவன் பரலோகத்தில் மனுபுத்திரரை என்ன செய்றாங்க? கண்ணோக்கி. எதுக்காக? ஒரு சபையாருங்க நீங்கள் உண்மையாவே நான் சொன்ன என்னுடைய வேலைக்காரங்கிட்ட போய் உண்மையா இருக்கிறீங்களா? பாரு, ஊழியக்காரர்கிட்ட நீங்க உண்மையா இருந்தா தான் யார்கிட்ட உண்மையா இருக்கிறீங்க. இது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, நீங்க நிறைய தவறு செஞ்சுட்டு நம்மளை தேவன் பார்த்தா போது ஊழியக்காரர்கள் அவசியம் நினைக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 17ஆம் வசனத்தை வாட்சி பாருங்க. இந்த ஊழியக்காரர் இல்லாம உங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. புரிஞ்சுக்கோங்க. இந்த ஊழியக்காரர் இல்லாம நீங்க நிச்சயம் பெற முடியாது. ஊழியக்காரர் இல்லாம நியாய தீர்ப்பு நாள்ல பரலோகத்துக்கு போற காரியம் கண்டிப்பா கிடையாது. பாருங்க, எபிரேயர் 13:17 வாசிங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவரானபடியால்
அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். பாருங்க, அங்க சொல்றாரு கீழ்ப்படிந்து அடங்குனா என்ன அர்த்தங்க? பேசக்கூடாது, அமைதியா இருக்கும்னு அர்த்தம். எப்படிங்க? பேசக்கூடாது, ஊழியக்கார் சொல்ற வார்த்தை கேளுங்க, அதை மாதிரி நடக்க, அவ்வளவு முடிச்சு. ஒபேதான் ஆர்டர், அவ்வளவு முடிச்சு. தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, அவ்வளவு முடிச்சது. அது கீழே சொல்ற மாதிரி வாசிங்க. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பாருங்க, நீங்க ஊழியக்காரருக்கு சொல்றபடி கேட்காம அவரை துக்கப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க என்ன செஞ்சாலும் எல்லாமே தோல்வியில் தான் முடியும். புரிஞ்சுக்கணும். நீ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அந்த ஆள் கரெக்ட், அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கு, என்ன இங்க வந்து பார்த்தா தெரியும். நான் கேட்கிறேன், அந்த ஆள் கரெக்ட் விட்டுருங்க. அப்படின்னா தேவனுக்கு ஊழியக்காரர் ஏற்படுத்திருக்காரு. அவர் ஜெபநாத கேப்பான்னு எதுக்கு சொல்லியிருக்காரு? அவர் கூப்பிட்டு ஜெபநாதன் காசு ஏற்று சொல்றாரு. இல்ல நீங்களே பண்ணிக்க சொல்லியிருப்பாரு. இல்லவே இல்லைங்க. உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம், கேரண்டர். நீங்க பரலாம் போகணும், நித்திய வாங்கணும். நியாய திருப்பு நாள்ல அங்க உங்களை குறிச்சு சாட்சி கொடுக்குறது யாருங்க? இவர் தான். அவர்கிட்ட தான் கணக்கு கேட்பார். இந்த ஆத்மா ஏன் விசுவாசம் போகல, ஏன் விசுவாசம் கெட்டு போச்சு, ஏன் பரலோகத்துக்கு இந்த ஆத்மா வரல அப்படிங்கிற யாருக்கு கேட்பாருங்க? அந்த ஊழியக்காரர் இருக்கு. அப்ப இங்க சொல்ல பாருங்க, 1 தீமோத்தேயு 1:5 பாருங்க, கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. இந்த அன்புன்னு என்னங்க? ஏதோ அந்த கணவன் மனைக்குள்ள இருக்கிற அந்த அன்புங்களா, இல்ல பிள்ளைகள் தாய் தரத்திற்கு அன்பா, இல்ல இந்த வாலி பிள்ளைக்குள்ள இருக்கிற அன்பா? இது எந்த அன்புங்க? பாருங்க, 2 யோவான் 5 வாட்சி பாருங்க, இந்த அன்பு என்னன்னு சொல்றாரு. 2 யோவான் 5. இப்பொழுது அம்மாளே நாம் ஒருவரின் 2 யோவான் 5 அவசரம். இப்போது அம்மாளே நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கோர வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனையாக எழுதாமல் ஆதி முதல் நமக்கு உண்டாயிருக்கிற கற்பனையாக எழுதி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். 6 நினைக்கிறேன். நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு. போதும். பாருங்க, அன்புங்கிறது என்னங்க? நீங்க வேத வசனப்படி நடக்கிற பேர் தான் உண்மையான அன்பு. இங்க சொல்லப்பட்ட மாயமற்ற அன்புங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க? உண்மையான விசுவாசம்னா வசனம் நடக்கும், வசனப்படி நடக்கும். நீங்க வசனம் நடக்காம நான் கிறிஸ்துவன் எத்தனை காலம் சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் ஏமாற்றுக்காரதா தேவனுடைய பிள்ளை எல்லாம் புரிஞ்சும். சரி, இந்த தீமோத்தேயுக்கு பவுல் இந்த வசனத்தை எழுதின இப்ப படிச்சு பாடுத்தின அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. 18 வசனம் 19 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:18-19. உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்லா போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. போதும். இந்த தீமோத்தேயுக்கு பாருங்க, அவர் சொல்றாரு விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனா இருன்னு. ஏன் சொல்றா தெரியுங்களா? அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குதாமா. என்ன பிரச்சனை? அடுத்த வருஷம் வாசிங்க. இந்த நல் மனசாட்சி சில விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இவனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிச்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். போதும். இங்க என்ன சொல்றான்னா, இந்த பவுலுடைய காலகட்டத்தில் தீமோத்தேயு இருக்கும்போது இங்கே 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா இந்த விசுவாசமாகிய கப்பலை என்ன செய்யறாங்க? அப்ப இந்த விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தின அர்த்தம் என்ன தெரியுங்களா? அங்க சபை குறிக்குது. ஒரு சபைக்குள்ள வந்துட்டு இந்த 2 பேர் என்ன செஞ்சாங்க? அந்த சபையை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. பாருங்க, ஒரு சொட்டி சோறுக்கு எத்தனை சோறு பதங்க பாருங்க. நீங்க ஒரு சோறு, ஒரு சட்டியில ஒரு சோறு எடுத்து பார்த்தாலும் பதம் வந்துருங்க. அதே ஒரு சொட்டு ரசத்தை விட்டா சாப்பாடுக்குள்ள என்ன இருங்க? நீங்க சபைகள் விசுவாசம் எல்லாம் போறதுக்கு என்ன காரணம்? பாரு, இந்த மாதிரி ஆட்கள் சபையில தான் விழுந்து போயிருங்க. இமனேயும் அலெக்சாந்தர் அப்படிப்பட்டங்க. அவங்க ஏச்சுன்னா பவுலுக்கு கீழ்ப்படி. பவுல் செய்ய சொல்றதுக்குள்ள என்ன செய்யறாங்க? எதிர்மாட்டம் பண்ணணும். ஒரு ஊழியக்கார் சொல்றத கேட்கறதா சபையான சபைக்கு வரேன். ஊழியக்கார் சொல்றத கேட்காம சபையில வந்து அவருக்கு எதிர் கொண்டு பேசிட்டு அவர் சொல்றபடி கேட்காம இருந்தா அந்த ஆத்மா ஆவிக்குரிய வளர்ச்சி அடையுமா? முடியாது. உதாரணமா இது எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி திருமணம் பண்றாங்க. இப்ப இந்த கணவன் சொல்றத மனைவி கேட்கும் சபை. கணவன் மனைவிங்கிற சபை எப்படி சொல்றாங்க? இப்ப திருமணத்துல எப்படி பூமி குடும்பத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கணவன் மனைவி திருமணம் ஏற்பாடு, அந்த மனைவி கணவன் என்ன சொல்ல அதை கேட்கணும். அதான் மனைவி கீழ்பட்ட. அந்த அம்மா இவர் கேட்காம நான் இஷ்டத்தை தான் பண்ணு சொன்னா இந்த கணவருக்கு எப்படி இருக்குங்க? என்ன செய்வாருங்க? கொஞ்ச நாள் பார்ப்பாரு. அம்மா உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீங்க அம்மா வீட்டு போன் முடிச்சிருவார். அதான் மீறி மருதா இனிமேல் தொந்தர தாங்க டைவர்ஸ் கூட வாங்கிடுவார். நீங்க நிறைய குடும்பங்கள் இப்படித்தான் போயிட்டு இருக்கு. இது காரணம் என்னன்னா, அங்க ஒற்றுமை இல்லை,
அதே மாதிரி இன்னைக்கு அநேக சபைகள்ல சில சபையார்கள் நீங்க இந்த இமனை அலெக்சாந்தர் போல இருந்தீங்கன்னா இந்த விசுவாசம் நல்ல மனசாட்சி இல்லைன்னா நீங்க நிறைய சபையில் கெட்டு போதும், நிறைய சபையில கெட்டு போதும். இதுல இன்னொரு விஷயம் கூட பார்த்தங்க. இப்போ உதாரணமா இன்னைக்கு இங்க ராமாவூர் சபைக்கு நான் வந்துட்டு இன்னைக்கு இங்க வந்த உடனே நான் சார் ராஜா பிரதர், திங்கள்குமார் பிரதர் நிறைய பேர் நம்பர் வாங்கிக்கிறேன். நான் போய் வீட்டுல இருந்து என்ன செய்யறேன் வாங்குறது போன் பண்ணி, என்னங்க ஐயா அப்படி திட்டிட்டு இருக்கிறவங்களே, எங்க சபையில அப்படிலாம் பண்ண மாட்டேன் தெரியுங்களா, அப்படி ஐயா உன்னை பாக்குறாரு. உன்னை இளையராஜா என்ன செய்யறேன் கேட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சாச்சு. நான் கேட்டு என்ன செய்யறேன், இனிமேல் அவர்கிட்ட அப்படியே பேசாதீங்க, நீங்களும் ஒரு சபை ஆரம்பிங்க 4 பேர் வச்சு அவர்கிட்ட போகாதீங்க. நீங்க நிறைய பேர் இப்படி கெட்ட ஐடியா கொடுக்குற ஊழியர் நிறைய இருக்கிறாங்க. ஒரு சபைக்கு ஒரு ஊழியர் வந்தா நான் என்னுடைய வேலை சத்தியம் சொல்லி நான் போயிடணும். அந்த சபையில் என்ன நடக்குது ஏது நடக்குது இது எனக்கு தேவையில்லாத வேலை. ஒண்ணும் மேடம் ராஜா பிரதர் வீட்டுல அவனுக்கு கணவன் வீட்டுல இருக்கிறாங்க, அவன் குடும்பத்துல 1008 பிரச்சனை நடக்குது, இதெல்லாம் நான் பொன் பண்ணி கேட்டுக்கணுமா? என் குடும்பத்தை பாருக்கேன்னு நேரம் பத்தலைங்க, அவர்கிட்ட நான் கேட்டேன்னு செய்ய போறேன். நீங்க நிறைய பேர் இப்படித்தாங்க. நீதிமொழி ஒரு வசனம் இருக்கு, தன்னை கடாத வழக்கல் தலைகிற நாயின் காதை பிடிச்சிருக்கிற மாதிரி சொல்றாரு. அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த நாய் இங்க படுத்துட்டு இருக்குதுங்க, அது மாதிரி தூங்கிட்டு இருக்குது, நான் போய் அந்த நாயை பிடிச்சி காதல் தென்னாங்க, அது என்னை கடிச்சு போடுங்க. அது மாதிரிதான் சில நேரங்கள்ல இந்த இமனேயம் அலெக்சாந்தர் இப்படித்தான் பண்ணாங்க அன்னைக்கு சபையை. அப்படி பண்ணனாலதான் அவங்க விசுவாசத்தை போயிட்டோம். நீ நிறைய இடங்கள் அப்படிதான் நடக்குதுங்க. சபைகளை பாழாக்குறது நம்ம கிறிஸ்தவ ஊழியக்கார பாதிக்கு. ஊழியக்கார தெரியும் போன் பேசிக்கிறது, அவங்ககிட்ட இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்ய சொல்றது, இந்த மாதிரி தான் 2 பேர் பண்ணிட்டாங்க, பண்ணி சபை கெடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கான ஆலோசனை என்னன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு வசனம் இருக்குது உங்களுக்கு, பைபிள் படிங்க, ஊழியக்கார ஆலோசனை கேளுங்க, அதன் படி இருந்தா தான் நீங்க பரலோகம் முடியும். அதை விட்டு போட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுத்த சபை விட்டு போட்டு நான் அந்த சபைக்கு போறேன், அடுத்து அங்க பிடிக்கும் அந்த சபைக்கு போறேன், நீ எத்தனை சபைக்கு போனா நடந்து போத்தா பரலோகம் போக முடியும். புரிஞ்சுவாங்க? முதல்ல தாலி கட்டி ஒரு கணவன் மனைவி வாழ்ற பேர் தான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் நீ தாலி அத்துட்டு போட்டு எத்தனை பேர் கூட வாழ்ந்தாலும் அது பேர் என்னங்க? அது பேர் என்ன? விபச்சார வாழ்க்கை, வேசித்தன வாழ்க்கை. அவ்வளவு புரிஞ்சுக்கும். கிறிஸ்துவ அப்படித்தான், அது பேர் ஆவிக்குரிய விபச்சாரம். புரிஞ்சுக்கும்? இந்த விசுவாசம் கெட்டு போறதுக்கு நல் மனசாட்சி இல்லாம போற காரணம் என்ன? இதுதான் காரணம். இது எத்தனை கிறிஸ்தவ சபை திருத்திக்கிறீங்களோ, எத்தனை பேர் சரி செய்றீங்களோ, அப்பதான் நீங்க பரலோகம் புரிஞ்சுவோம். இல்லைன்னா நீங்க சபைக்கு வந்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துக்கலாம், கர்த்தரை பத்தி எடுத்துக்கலாம், கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை தேவன் சொல்வாரு, அப்பா இந்த ஊழியக்கார பத்தி நீ கேட்கல, நீ நடந்து போ. அந்த அன்னைக்கு போய் ஐயா நான் தெரியாம பண்ணிட்டேன், எப்படியே தேவன் ரெக்கமெண்ட் பண்ணு, இது என்ன கோட்டுக்கலாம் பணம் கட்டிட்டு போறதுக்கு இல்ல. அவர் சொல்லிட்டாரு, நான் சொன்ன வசனமே வசனம் தான். புரிஞ்சுக்கோம்? அதனால சபையார் வந்து உங்க விசுவாசம் வளரணும்னா உங்களுக்கு ஊழியக்காரர் தான் முக்கியம். புரிஞ்சுக்கோம்? விசுவாசம் வளரணும்னா வேதத்தை படிங்க, விசுவாசம் வளரணும்னா தேவனுடைய வார்த்தையில படிச்ச நடக்கும். இதை தவிர்த்துட்டு நீங்க இஷ்டத்துக்கு வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் நினைச்சீங்கன்னா நீங்க பரலோகம் போக முடியாது, நித்தியஜீவனை பெற முடியாது, நரகத்தை போகும். அதனால இந்த காரியங்களை மனதில் வச்சு உங்க விசுவாசம் வளரணும்னா யோபை போல, தீமத்தை போல, பவுலை போல, இயேசு கிறிஸ்து போல பிதா என்ன சொன்னாரோ அவங்க கேட்டாங்களோ அதே போல நீங்களும் பிதாவினால் இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிய ஏற்பாடு புதிய சட்டத்தை கீழ்ப்படிஞ்சா உங்க ஆத்மா பரலத்துக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. தெய்வம் ஆசீர்வதிப்பார். அவனுக்கு நன்றி.